அப்பா, மீட் மை டாக்டர் ரேகா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு பாலு, இந்த கடை ஓனர். விஜய், என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன மன்னிச்சிருங்கக்கா. என்னப்பா சொல்ற? நான் விரும்பின பொண்ணு வேற யாரும் இல்ல, அந்த ஜெயராஜோட டாக்டர். தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன முடிவு செய்ய போற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதுவரைக்கும் யாருக்கும் எந்த தீமையும் செஞ்சதில்லை. அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் இப்படிப்பட்ட சோதனை ஏமா கொடுக்குறேன்? எனக்கும் மன வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடுச்சு. என் தங்கச்சிக்கு திருமணம் ஏற்பாடு செய்தேன், அதையும் நிறுத்தி அவளோட வாழ்க்கையும் பறிச்சுட்டேன். என் தம்பிக்காவது ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். அவன் மனசுலையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டேன். இனிமேல எந்த சோதனை என்னாலும் தாங்கிக்க முடியாது. என் குடும்பத்துக்கு ஒரு வழி காட்டுமா? அடிக்கடி சந்திக்கிறோம்ல, பூர்வ ஜென்மத்து உறவோ என்னமோ. ஆனா ஒண்ணு, இனிமே நான் உன்னை அடிக்கடி சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எங்க வீடு பக்கத்து தெருவுல தான் இருக்கு, நடேசன் தெரு நம்பர் 30. கண்டிப்பா வரேன். ஆமா, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. உங்க அப்பா என்ன பண்றாரு? நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப சொல்றேன். பரவாயில்ல, இப்ப சொல்லு. இல்ல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். ஓகே ஆண்டி, நான் வரேன். விஜய், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும்பா. பல வருஷமா இருக்கிற பாசமா இல்ல சில நாள்ல ஏற்பட்ட சிநேகமானு குழம்பிட்டு இருக்க. இல்லக்கா, நடந்ததெல்லாம் ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம குடும்ப மான மரியாதைக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல்ல. அப்போ உன் திருமணம்? இப்ப அதை பத்தி நான் நினைக்கல. அப்படி சொல்லாத விஜய். உனக்காகவும் பவானிக்காகவும் தான் நான் திருமணம் செஞ்சுக்கல. அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்காமலே போயிடுச்சு. இப்ப உன்னுடைய திருமணம் கேள்விக்குறியா நிக்குது. நம்ம குடும்பமே கல்யாண ராசி இல்லாத குடும்பங்கிற கெட்ட பேருக்கு நீ ஆளாக்கிறாதப்பா. அக்கா, விபச்சாரி குடும்பங்கிற பட்டத்தை அவன் கொடுத்தான், வீணா போனவ குடும்பங்கிற பட்டத்தை நீ கொடுத்துறாதப்பா. இல்லக்கா, உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல. அக்கா, நீ என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் எனக்கு பூர்ண சம்மதம். விஜய்,